தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த பெரியசாமிபுரத்தில் லாரி மீது மோத முயன்ற சரக்கு ரயிலை சிவப்பு குடத்தை காட்டி பெண்கள் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் லாரி அகற்றப்பட்டதை அடுத்து சரக்கு ரயில் புறப்பட்டுச் சென்றது. சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டையில் மது போதையில் தண்டவாளத்தில் மயங்கி கிடந்தவர் மீது ரயில் ஏறியதில் அந்த இளைஞரின் கால் துண்டிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் வாங்கி தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக ஏற்கனவே பெங்களூரு சிறையில் இருந்த சீனிவாசன் என்பவரை விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். கைதான அவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீண்டும் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். வள்ளலார் நினைவு தினத்தன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விதிமுறையை மீறி மது விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1000 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆன்லைனில் இசை வாணை பெறுவது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது இணையதளத்தில் இசை வாணைக்கு விண்ணப்பிப்பது குறித்தும் புதுப்பித்தல் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.